ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். ஒரு புது ஆண்டு, ஒரு புத்தாண்டு, அது தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எப்படி நன்மையை தரும்? இந்த புத்தாண்டில் ராஜாவாக குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் பக்தி, ஆன்மீகம், அது மட்டும் இல்லாமல் ஆலய வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள், பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம், பணப்புழக்கம், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், நீதி, நெறிமுறைகள், அதுபோல மழை, குழந்தை பாக்கியம், இது போன்ற விஷயங்களில் இந்த ஆண்டு முழுவதும் ராஜாவாக குரு பகவான் இருந்து செம்மையான நல்ல பலனை தருவார். அதில் கிஞ்சித்தளவும் மாற்றம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆண்டில் சந்திரனும் மிகச்சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு தருவார். பெண்களுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டு இருக்கும். விவசாயம் செழிக்கும், கால்நடைகள் பெருகும், பட்டி பால் பசுக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம தேவையான அளவு மழை பொழிஞ்சு நமக்கு நன்மைகள்லாம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் குரு நெல், கோதுமை, தானியங்கள்லாம் நல்லா பெருகும். சனி பகவானும் செவ்வாய் மட்டும்தான் சிறப்பான பலன்கள் இல்லை. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் மட்டும்தான் கொஞ்சம் கசப்பான பலன்களை தருவார்கள். 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரையிலும் குருவினுடைய ஆட்சி வீடு. குருவினுடைய இந்த ஆண்டு தான் தனுசு ராசிக்கு ஒரு அமோகமான காலம். காரணம் என்ன என்றால், பராபவ வருடத்தினுடைய ராஜா குரு பகவான். பராபவ வருடத்தினுடைய ராஜா குரு பகவான். அந்த குரு பகவான் தான் ஆன்மீகம், பக்தி, சாஸ்திரம், நீதி, நெறி, பணப்புழக்க வழக்கம், பேங்குகள், வங்கிகள், மழை மாறி பொழிதல், விவசாயம் செழித்தல், பல துறைகளில் வெற்றி, எல்லாத்தையும் கொடுப்பார். நெல், கோதுமை, தானியங்கள்லாம் பெருகக்கூடியவர். பால் பசுக்கள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பெருக்கி வைக்கக்கூடிய நிலையிலே குரு பகவான் இருக்கிறார். அந்த குரு பகவானுடைய மூல திரிகோண வீடு தனுசு ராசி. அப்போ தனுசு ராசி பொறுத்தளவில் இந்த பராபவ வருடத்தில் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு இருக்குது. அப்போ திங்கட்கிழமை சந்திரனுக்குரியது. சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் 3ஆம் வீட்டில். நல்ல பலன். 8க்குடையவன் 3ல், தனக்கு 8ல் மறைகிறார். அப்படி இருக்கிற பொழுது ஒரே ஒரு அற்புதமான விஷயம், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசிக்கு 9ல் கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். அப்போ தன் வீட்டை தான் பார்த்ததோடு மட்டும் அல்லாமல் குருவினுடைய 5ஆம் பார்வை நமக்கு 11ஆம் வீட்டையும் ராசியையும் வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ குரு சந்திர கஜகேசரி யோகம். சந்திரன் ராகுவோடு பார்க்குறாரு. நட்சத்திரம் சதயம். அப்போ குரு பொறுத்தளவில் மிதுனத்திலிருந்து பார்க்கிறார். கிரகங்களை பார்க்கிற பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும், பாக்கியாதிபதி சூரியனுடைய வருகை, அதற்கப்புறம் செவ்வாய், ராசிக்கு பஞ்சமாதிபதி செவ்வாய், ராசிக்கு 7, 10 புதன் அங்கே நீச்சமாகிறார். புதனும் குருவும் பரிவர்த்தனை. சூரியன், சனி, செவ்வாய், இந்த 3 கிரகங்கள், சூரியன், சனி, செவ்வாய், இந்த 3 கிரக சேர்க்கைகள் அவ்வளவு தூரம் சிறப்பில்லை. வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். குருவின் பார்வையினால் சமாளித்து விடுவீர்கள். ஜூன் 1க்கு பிறகு இந்த பராபவ வருடத்தில் குரு கடகத்தில் உச்சமடைகின்ற பொழுது அவருடைய பார்வையே சிறப்பு. 12ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார். அர்த்தாஷ்டம சனியினுடைய தொந்தரவுகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட நாம் எல்லாருமே ஓரளவுக்கு புண்ணிய மன்னனாகத்தான் எடுத்துக்கொள்ளணும். சனியின் கொடூர வேகத்தை தடுத்துடுவார். சனி செவ்வாய் சேர்க்கை சூரியனோடு சேரும் பொழுது உங்களுக்கு வேலை, உத்தியோகம், இது போன்ற விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் ப்ராப்ளங்கள் வரும். ஆனால் அது ஏப்ரல், ஜூன் வரையிலும், ஜூனுக்கு பிறகு நல்ல நிலை சிறப்பாக இருக்கும். அப்போ உத்தியோகத்தை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் சூரியன். அப்போ பாக்கியாதிபதி 4ஆம் இடத்தில் ஏறி தன் உச்ச வீட்டை நோக்கி போகிறார். கண்டிப்பாக சூரியன் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவார். வேலையில் உயர்வு, பதவியில் உயர்வு, பணிச்சுமை குறையும், முன்னேற்றங்கள் உண்டாகும். சக தொழிலாளர்களுடைய இந்த பிணக்குகள் நீங்கும். 2க்குடையவன் 4ல் ஏறி 9க்குடையவன், அப்போ 4, 9 இவைகள் எல்லாம் ஒன்று சேருகிற பொழுது 11 சுக்கிரன், அவர் போய் 5ல். இந்த கிரக சேர்க்கைகள்
யாவும் நன்மை உண்டாகும். சுக்கிரன் 11 5ல் உட்கார்ந்து லாபத்தை பார்க்கிறார். அப்போ பணபர ஸ்தானங்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன. அப்போ தனுசு ராசிக்கு பொருளாதாரம் இனிமேல் கொடி கட்டி பறக்கும். அதில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். உச்ச வீட்டை நோக்கி வரக்கூடிய குரு உச்சத்தை தான் தருவார். ஒரு கிரகம் உச்ச வீட்டை நோக்கி போகுதுன்னா உச்சத்தை தந்து விட்டு தான் போவார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது. தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். கலைத்துறை சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கும் பொறுத்தளவில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை போடாதீர்கள். ஜூன் மாதத்துக்கு பிறகு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை போடுங்கள். அதுவரையில் வியாபாரிகள் வியாபாரத்தை நடத்தி கொண்டே இருங்கள். மாணவ மாணவிகள் எடுத்துக்கொண்டால் கல்வி 4ஆம் இடத்தில் சனி இருப்பது ஆரம்ப கல்வியிலும் உயர்கல்வியிலும் இருப்பவர்கள் கவனமாக படிக்க வேண்டும். கல்வியில் ஒரு மந்த நிலை ஏற்படும். இருந்தாலும் குருவின் பார்வையினால் காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். இருப்பினும் கடின முயற்சி, ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைப்பது ரொம்ப கஷ்டம். அதனால் கேளிக்கைகள், கிண்டல்கள், ஜாலியாக இருப்பது, உயர்கல்வி கற்றுக்கொள்பவர்களுக்கு காதல் வகைப்படும். அதனால் படிப்பில் கோட்டை விட்டு விடுவீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். ஆக பெண்மணிகள் எடுத்துக்கொண்டால் பெண்மணிகளுக்கு திருமண காலம், மகிழ்ச்சி நிறைந்த காலம், ஏற்ற மிகுந்த காலம். தனுசு ராசிக்காரருடைய குழந்தைகளுக்கு திருமணம் வாய்ப்புகள் கூடும். அப்படிப்பட்ட நிலையில் 5க்கு 7ஆம் இடத்தில் 7க்குடையவன் 5ல் இருந்து பார்ப்பது திருமணம் வேகமாக நடந்து முடிந்துவிடும். மொத்தத்தில் இந்த ஆண்டு முழுவதும் தனுசுக்கு அமோகம். நீங்கள் செய்ய வேண்டியது ஆலங்குடி குரு பகவான், தென்குடி திட்டை சென்று வாருங்கள், வெற்றி நிச்சயம். தனுசு அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான ராசி தான். ஏன்னா அது வந்து காலச்சக்கரத்தினுடைய 9ஆம் இடம், பாக்யஸ்தானம், குருவுடைய வீடு. அப்போ அந்த தனுசுக்கு உண்டான மரியாதை எப்போவுமே உண்டு. அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு டிக்னிஃபைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மரியாதைக்கு உரியவர்கள். அந்த ரெஸ்பெக்ட் எங்கே போனாலும் அவங்கள கையெடுத்து கும்பிடுற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சிஇஓ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. இது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடு கோட்பாடுக்குள்ளேயே வாழ்வாங்க இவங்க. அண்ட் மற்றவங்களும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுதான் இவங்க கிட்ட கொஞ்சம் சிக்கல். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வரைக்கும் வச்சுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அவங்கலாம். அதனால கொஞ்சம் இவங்களுக்கு வெளி இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ ஆஃபீஸில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இதனால பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு. சரியா? எப்போவுமே ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னாலே மற்றவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி தான் இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்காரு இல்லையா? 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். நம்ம என்ன சொல்லுவோம், அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சுகம் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கும், எல்லா கம்ஃபர்ட்ஸும் இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வேலை பலு அந்த அளவுக்கு இருக்கும். எப்போ பாரு உழைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு இல்லையா? அப்போ நிறைய வேலை, உழைப்பு, நிறைய உழைக்கணும். அப்படிங்கும்போது அதுவும் சனி பகவானுக்கு உழைக்கிறவங்கள தான் பிடிக்கும், சோம்பேறியாக இருக்கிறவங்கள பிடிக்காது. அப்போ என்ன ஆகும், இவங்க உழைச்சே தீரணுங்கும்போது அந்த சுகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி தாயாரோட கூட இவங்களுக்கு சில கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமருக்கு வந்து 4ல் சனி உச்சம் இல்லையா? அப்போது அம்மாவாலேயே அவருக்கு பிரச்சனை வந்தது. கைகை வந்து வரம் வாங்கி அவரை காட்டுக்கு அனுப்பிச்சான்னு ஒரு கதை. அது மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் தாயாரோட சில சங்கடங்கள் அவங்களுக்கு இருக்கும். புருஷன் வீட்டுக்கு போகிற சூழ்நிலை வருது. அதனால கொஞ்சம் அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணாங்கன்னா சரியாயிடும். ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். பட் கொஞ்சம் அந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் அது பர்மனெண்ட் இல்லை. அதுக்காக ரொம்ப இவங்க அலட்டிக்க வேண்டாம். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை ஜாஸ்தியாக இருக்கும்போது என்னாகும், அதுக்கு உண்டான ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு அதுவும் இருக்கும். ஏன்னா ஹெல்த்னா அகெயின் அதான் த்ரோட் ப்ராப்ளம். அந்த ரிஷபம்ங்கிறதே என்ன, நம்ம ஹியூமன் பாடி ஆர்கன்ஸில் இந்த தொண்டை பகுதி, இந்த தாடை, பல்லு, அந்த மாதிரி த்ரோட்டு, இது மாதிரி ஏரியாஸு. அதே மாதிரி இந்த செஸ்ட் கன்ஜஷன், வீசிங், ஆஸ்மா மாதிரிலாம் சில பேருக்கு அது மாதிரியான சிக்கல்கள்லாம் இவங்களுக்கு உண்டு. ஸோ அதெல்லாம் அதான் சொல்கிறேனே, வேலை ஜாஸ்தி ஆகும்போது அவங்க ஹெல்த்தை கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் குரு பகவான் வந்து லக்னாதிபதியாகி அவர் போய் 8ஆம் இடத்துல உச்சம் அறையிறார். அதாவது மறைஞ்சு உச்சம் ஆறாரு. அது ரொம்ப விசேஷம். அப்போ ஆகும்போது அவர் என்ன 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தை பார்க்குறாரு.
விரயம்னா அது சுப விரயமா, ஏன்னா குரு பார்க்கறதுனால அது சுப விரயமா, வீட்டில் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுறது, வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுறது, அது மாதிரி நல்ல விரயங்களா, கோல்டு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, எல்லாமே சுப விரயமா பண்ணலாம். இல்லை வெளிநாட்டு டிராவல் போகலாம், அதுக்குண்டான வசதிகள்லாம் இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி குருவோட பார்வை. அதே மாதிரி தனஸ்தானத்துலேயும் விழறதுனால பணமும் வரும். அப்போ பணம் வந்தால் தானே நம்ம செலவு பண்ண போகிறோம். அப்போ பணம் வர வர இங்கே வந்து நம்ம செலவுகள் பண்ணலாம். அதாவது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக செலவு பண்ணலாம், இல்லை அந்த விரயத்தையே கிரயமாக்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம். ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். 4ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்போ குரு வந்து அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடமும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். சனியை வந்து குரு பார்க்குற காலத்துக்கு தான் இப்போ நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுறோம். அது வந்ததுன்னா சனி பகவானும் கொஞ்சம் சாந்தமாயிடுவார். எஜுகேஷன் எப்படி மேம் இருக்கும்? எஜுகேஷன்லாம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதெல்லாம் சூப்பராக படிக்கலாம். நல்லா அதுவும் குரு இப்போ உச்சமானோடனே சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக படிக்கலாம். அண்டு இவங்களே 4 பேருக்கு அட்வைசர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் தான் இவங்கெல்லாம். அண்ட் இவங்க செய்கிற வேலையும் ரொம்ப நேர்த்தியாக, கடமை தவறாமல், ரொம்ப சின்சியராக அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு இதுதான். இவங்களுக்கு வந்து கேது வந்து 9ஆம் பாவத்தில் இருக்கார் இல்லையா இந்த வருஷம். 9ஆம் பாவம்ங்கிறது தகப்பனார் ஸ்தானம். அப்போ எனக்கு தகப்பனார் மூலமாகவும் ஒரு பெரிய நன்மை அப்படிங்கிறது இருக்காது. இல்லை தகப்பனாரோட உடல்நிலையில் கொஞ்சம் ஏதான ஒரு சங்கடம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேதுங்கிறது எப்போவுமே ஒரு ஏமாற்று கிரகம் தான். அது கேதுவை வந்து நம்ம ஒரு கிரகத்தை நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னா கூட இதுதான் உண்மை. அவர்கிட்ட வந்து ரொம்ப பொருள் சார்ந்த விஷயத்துல நீங்க போய் இப்போ கேதுவை கேட்டா ஒன்றும் கொடுக்க மாட்டாரு. ஆன்மீகமா நீங்க ஏதாவது நான் போகணும், குரு கிட்ட தீட்சை வாங்கணும், இல்லை ஆன்மீக பிரயாணங்கள் செய்யணும் அப்படிலாம் கேட்டா அவர் அழகா பண்ணிடுவாரு. ஸோ அந்த 9ஆம் இடத்துக்கு கேதுவோடைய இது என்னவோ காரகம், அதை எடுத்து நம்ம செயல்படுத்தினோம்னா அவர் வேற கெடுதலை பண்ணாமல் இருந்துருவார். சரியா? அப்போ அதாவது தொலைதூர ஆன்மீக பயணம் போகணும், மவுண்ட் கைலாஷ் போகணும், அப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கேது வந்து நல்ல அழகாக பண்ணுவார். இல்லை உயர்கல்வி படிக்கணும், ஞானம் சம்மந்தமாக நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும், அதெல்லாம் கேது ஹெல்ப் பண்ணுவார். இவங்க எப்பேற்பட்ட கடவுள் வழிபாடு பண்ணலாமா? இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 159 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமை தோறும் ஆலயங்கள் செல்வது சிறப்பு. அதாவது அதுலேயும் சிவன் ஆலயங்கள் செல்வது சிறப்பு. அதில் வியாழங்கிறது ரொம்பவே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரலாம், அதுவும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமைனால சாய்பாபாவை பார்த்துட்டு வரலாமான்னு யோசிப்பாங்க மேம். அதுக்கு உங்களுடைய சாய்பாபாவை பார்க்கலாங்க, நான் அதெல்லாம் தப்புன்னே சொல்லலை. அவர் வந்து ஒரு குரு. அதாவது நம்ம வாழ்ந்த இந்த காலத்தில் வாழ்ந்தவர் சாய்பாபா. அவர் வந்து ஒரு மனித பிறவி தான். ஆனால் அவரை வந்து இன்னைக்கு கடவுளாக வழிபடுறோம் அப்படின்னா அவர் செய்த பல நற்காரியங்கள், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால் அவரை வந்து கடவுளுங்கிற அந்த இதுக்கு எலிவேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. சரியா? ஆனாலும் அவரும் நம்ம கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை. அவரை வந்து ஒரு குருவாக நீங்கள் பார்க்கலாம். எப்படி நம்ம ராமானுஜரை பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு குருவாக நீங்கள் அவரை வழிபடலாம், பிரார்த்தனை செய்யலாம். ஏன்னா மகான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம நேரடியாக போய் ஒரு விஷயத்தை கேட்குறத விட மகான்கள் மூலமாக கேட்கும்போது அது இன்னும் அந்த விஷயம் சீக்கிரமாக நடக்கும். இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு மினிஸ்டர் கிட்ட ஒரு வேலை நடக்கணும் நமக்கு அப்படின்னா மினிஸ்டரோட டிரைவர்கிட்ட பேசினா அந்த வேலை நடந்துரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ இங்கே வந்து குரு இந்த மகான்கள்லாம் வந்து தேர் அம்பாசிடர்ஸ்னு சொல்லுவோம். கடவுளுக்கு வந்து அம்பாசிடர்ஸ் அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்க மூலமாக அந்த விஷயம் உடனே போய் நமக்கு அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார். ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்காங்க அப்படின்னா கிடைச்சிடும். இந்த ஆண்டு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. மிக முக்கியமானது தான். லைஃப் பார்ட்னர் எனக்கு வேணும், நல்ல லைஃப் பார்ட்னர் வேணுங்கிறவங்களுக்கு அது அமைஞ்சிடும். காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். நிறைய இளைஞர்கள் காத்திருப்பாங்க, காதல் திருமணம் வெற்றி பெறுமா, காதல் ப்ரப்போஸ் பண்ண முடியுமா, ப்ரப்போஸ் பண்ணால் ஏற்றுக்கிடுவாங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த காதல் திருமணம் வீட்டில் சொல்லும் போது பிரச்சனைகள் வருமா? வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரியவர்கள் சம்மதத்தோடு இப்போ திருமணம் நடக்கும். நிறைய இடங்களில் பேரண்ட்ஸுடைய எதிர்ப்பு இருக்கும் பாருங்க, அது இப்போ சரியாயிடும். அவங்க சம்மதத்தோடு திருமணம் நடக்கும். பல வீடுகளில் 4-5 வருஷமா பேரண்ட்ஸ் சம்மதிச்சிருக்க மாட்டாங்க, இப்போ சம்மதிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும்.
ஸோ காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. பெண் தொழில் முனைவோர்கள் பிரமாதமாக முன்னேறி வருவாங்க. 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை, தொழில் வளர்ச்சியை பெண்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி ரொம்ப நாளாக உடம்புல வியாதி இருக்கு அப்படின்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும். இவங்களுக்கு 10ஆம் இடத்தோட அதிபதி புதன் 4ல் நீச்சம் ஆயிட்டார். உள்ளூர் பிஸ்னஸ் செய்கிறத விட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்வாங்க. அதை தான் இப்போ செய்யணும். பெரிய வளர்ச்சி அது கொடுத்துரும் இவங்களுக்கு. அர்த்தாஷ்டம சனி நடக்குது. 4ல் சனியில் இப்போ அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லிட்டா நம்ம ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுதான் இவங்களுக்கு மிக முக்கியம். 4ஆம் இடத்துல சனி வரும்போது அம்மாவுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். மாத்ருஸ்தானம். இவங்களுடைய பண வரவு எப்படி சார்? 2ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி 4ல் உட்கார்ந்தாரு. அளவுக்கு மீறிய பணம்ங்கிறாங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை தருவது 2வது ஸ்தானம். உங்கள் தேவையை விட அதிக பணம் இருப்பது 4வது ஸ்தானம். தேவையை விட அதிக பணம் இருந்தால் தான் நீங்கள் வீடு சொத்து எல்லாம் வாங்குவீங்க இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இப்போ வந்துடும். தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க. சார், இவங்க கடற்கரை ஓரமா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது உங்களுக்கு சரிப்பட்டு வரும்? நிச்சயம் சரிப்பட்டு வரும். இவங்க ராசிக்கு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா நீர் வீடு விருச்சிகம், இன்னொரு பக்கம் நீரும் நிலமும் கலந்த மகர ராசி. ஸோ கடற்கரையை ஒட்டி வாழ்றது பெரிய ஆசை இருக்கும். அந்த ஆசை ஒரு கனவாகவே இருக்கும் இவங்க வாழ்க்கையில். அந்த கனவு நிறைவேறும். அந்த யோகம் இப்போ உண்டு. அதே மாதிரி இவர்கள் வந்து வெளிநாடு செல்லணும்னு இப்போ நினைச்சாலும் நடக்கும். ஃபினான்ஷியல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 8க்கு குரு வரப்போறார். பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். சரி, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு சில பேர் இப்போ பணத்தை கொடுப்பாங்க. சதுரங்க வேட்டை படத்தில் வருது பாருங்க. இப்படி பல விஷயங்கள் இப்படி ஏவாரக்கூடிய அமைப்பு உண்டு. அதில் போட்டால் பணம் கிடைச்சிடும், இருடி காசு வந்துடும், ஒன்றும் வராது. அது கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பியும் பணத்தை கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட வேண்டாம். அப்படி இருந்தால் இவங்க நல்லபடியாக இருப்பாங்க. ஏன்னா நண்பர்களே கூட சில சமயம் பண விஷயத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். வேணும் செய்ய மாட்டாங்க. அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட சிக்கல் அவங்க மாட்டிப்பாங்க. நல்ல நண்பர்களுக்கு கூட இவங்களால இப்போ கெட்ட பேர். இவங்கள்ட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க பாருங்க, அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் வந்து ரொம்ப சூதானமாக இருந்துக்கணும். 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி புதன் வரும்போது படிப்பில் ஆர்வம் குறையும். படிப்பை விட்டுட்டு மீதி விஷயம், காதல் விஷயம், இதில் தான் கான்சன்ட்ரேஷன் மாறும். அதெல்லாம் பண்ணால் கூட பரவாயில்ல. எப்போ பாரு கிளாஸில் வெளியில் நிற்க வைக்கிறாங்க, என்ன பண்ணுறது? அப்போது இவங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் ஜூன்லேருந்து மாறிடும். அவங்க கவலைப்பட வேண்டாம். செல்ஃபோன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதில் தான் மூழ்கி கிடப்பாங்க. 5ல் சுக்கிரன் இருக்கு. கேளிக்கை விஷயம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னேறலாம்? தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்க, மூலம், பூராடம், உத்திராடம். மொத்தம் கர்ம நட்சத்திரங்கள் 14 நட்சத்திரத்தை சொல்லுவோம். அதில் 3 நட்சத்திரம் தனுசு ராசியில் மட்டுமே வந்துடுது. போன ஜென்மத்தில் செய்த ஏதோ ஒரு கர்மா தான் இந்த ஜென்மத்தில் தனுசு ராசியில் பிறக்க வைக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கர்மாவை அனுபவிக்க வந்திருக்காங்க. அதனால தான் பல நேரம் எனக்கு கஷ்டமாக இருக்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லையெல்லாம் அவங்க சொல்கிற காரணம் அதுதான். இவங்க வந்து மூல நட்சத்திரத்திலே பிறந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிற போது பெரிய வளர்ச்சி இருக்கும். ராமருடைய மந்திரம் ஸ்ரீராம ஜெயம், அதை எழுத 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 பெரிய வளர்ச்சி தான் உங்களுக்கு. நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.